And you know, when God becomes our Alpha and Omega, தேவன் நம்முடைய அல்பாவாக ஒமேகாவாக மாறும்போது one thing happens in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் அது சம்பவிக்கும். In Revelation 1 verse 17, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். I am the first and the last. பயப்படாதே, நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். When Maranatha becomes our destiny, மாரநாதா நம்முடைய முடிவாக அவர் மாறும்போது, when Jesus himself becomes our last, இயேசு கிறிஸ்து நம்முடைய முடிவாக அவர் மாறும்போது, and all the events that happen in our life is towards that. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான காரியங்கள் யாவும் அவரை நோக்கி நடந்து செல்லும்போது, It is for that purpose. அந்த காரியத்திற்காகவே நாம் செய்யும்போது, The first thing that happens, fear gets removed from our hearts. முதலாவது காரியம் நம்முடைய இருதயத்திலிருந்து பயமானது அது விலக்கி And போடப்படுகிறது. Jesus is saying, fear not, I am the first and the last. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். Many of us would have experienced this. இந்த காரியத்தை அநேகர் நாம் அனுபவித்திருப்போம். Maybe 5 years before you were worried about certain things. 5 வருடத்துக்கு முன்பதாக சில காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து And you would கொண்டிருந்திருக்கலாம். have spent a lot of time praying about it. அந்த காரியத்தை குறித்து நீங்கள் அநேக மணி நேரம் நீங்கள் ஜெபித்தும் கூட இருந்திருக்கலாம். But God would have seen your end from the beginning. ஆனால் தேவனோ உங்களுடைய முடிவை அவர் ஆரம்பத்திலேயே அவர் காணக்கூடியவராக இருக்கிறார். And now you look back at that event. நீங்கள் அந்த காரியத்தை நிகழ்வை நீங்கள் இப்பொழுது நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், Oh, I wish I had known this would have happened. ஆக இந்த காரியம் எனக்கு நடந்திருக்கும் என்று சிலர் நினைக்கவில்லை என்று I would not have சொல்லுவார்கள். been worried. நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. Even today, இன்றைக்கும் கூட the events that happen in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதான காரியங்கள், God has provided for us all things. தேவன் நமக்கு சகல காரியங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். Because He is the first and the last. ஏனென்றால் அவரே ஆரம்பமாக முடிவாகவும் இருக்கிறார். And He has set a course for us. நமக்காக நியமித்த பாதை உண்டு. And in that course when we run, நாம் அந்த நியமித்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். all things that are needed for us நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களும் has to be provided. அந்த காரியங்கள் யாவும் நிச்சயமாக Because the கொடுக்கப்படும். word says, my God shall supply all your needs. ஏனென்றால் வார்த்தை சொல்கிறது, தேவன் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்லி. It is His responsibility to take care. நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வது அவருடைய கடமையாகும். Why should we fear? நாம் எதற்காக பயப்பட My வேண்டும்? end is God. என்னுடைய முடிவு தேவனாக It is இருக்கிறார். God who is my end. அவரே என்னுடைய ஆரம்பமாகவும் இருக்கிறார், முடிவாகவும் And it is இருக்கிறார். He who has to take care of me. அவர் என்னுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். It is not my selfish desires, அது என்னுடைய சுயநலமான விருப்பங்கள் அல்ல. but I am running in the race that is set before me. ஆனால் எனக்காக தேவன் வைத்ததான ஓட்டத்தை நான் And to ஓடிக்கொண்டிருக்கிறேன். provide all things that is needed is His responsibility. என்னுடைய தேவைகள் யாவற்றையும் சந்திப்பது அது அவருடைய கடமையாகும். And fear goes. பயமானது விலக்கி And when போடப்படுகிறது. God becomes our Alpha and Omega, தேவன் நம்முடைய அல்பாவாக ஒமேகாவாக மாறும்போது we will not fear. நாம் நிச்சயமாக நாம் பயப்பட மாட்டோம். So where are we in our life today? ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த பகுதியிலே நாம் In our இருக்கிறோம்? life's journey, நம்ம வாழ்க்கையின் பகுதியிலே இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? have the right destination for us? நாம் நமக்காக சரியான முடிவை நாம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா? Or do we don't have any destination? அல்லது நாம் முடிவில்லாதவர்களாக நாம் சென்று Are we just கொண்டிருக்கிறோமா? roaming around in this world? அல்லது இந்த வாழ்க்கையிலே நாம் சுற்றி கொண்டிருக்கிறோமா? No, we have a destination. இல்லை, நமக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. We have a purpose. நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. We have a race to run. நமக்கு ஒரு நியமித்ததான ஓட்டம் உண்டு. And let us run that race நாம் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். towards Alpha and Omega. அந்த ஆல்பாவாகவும் இருக்கிறவர் ஒமேகாவாகவும் இருக்கிறவரை நோக்கி நாம் இந்த ஓட்டத்தை And ஓட looking வேண்டும். unto Jesus, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்களாக, looking unto Jesus, இயேசு கிறிஸ்துவை நோக்கி we will பார்த்தவர்களாக run this race. நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போம். So the first introduction that Jesus gives about Himself, ஆகவே முதலாவது தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து எவ்வாறாக சொல்லுகிறார் என்றால், I am Alpha and Omega, நான் ஆல்பாவாக ஒமேகாவாக இருக்கிறேன். the beginning and the ending. நான் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கிறேன். So then what happens? Fear not. ஆகவே தேவன் என்ன சொல்றார்? நீங்கள் பயப்படாதீங்க. Fear not. பயப்படாதே. I am Alpha. நானே ஆல்பாவாக I இருக்கிறேன். know your end. நான் உன்னுடைய முடிவை அறிந்திருக்கிறேன். Am I your end in your life? நானே உன்னுடைய வாழ்க்கையிலே முடிவாக இருக்கிறேன். God is asking this question. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். Am I your end in your life? நான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கிறேனா? Or are you going somewhere beyond me? அல்லது நீ என்னை தாண்டி Or you have some desires beyond me? அல்லது என்னை தாண்டி உனக்கு சில விருப்பங்கள் உண்டா? If I am your Alpha and Omega, நானே உன்னுடைய ஆல்பாவாக ஒமேகாவாக if I இருக்கிறேன். am your end, நானே உன்னுடைய முடிவு. I'll provide all things for you. நான் உனக்கு உண்டான தேவைகள் யாவற்றையும் சந்திப்பேன். And I will be your God. நானே உன்னுடைய தேவனாக இருப்பேன்.